நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஜாதி உயர்ந்ததா இருக்கலாம், தாழ்ந்ததா இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் நல்லா படித்து செல்வத்தால் உயர்ந்தவங்களா இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV. வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோரேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோரேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஹல்லேலூயா. நம்ம ஆத்தும நண்பர் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். We as the Kuwait Tamil Christian Church, we are very happy to greet you in the name of the most beloved one of our soul and our Savior, Lord Yeshua. Amen. Let's pray and get into the Word of God. எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர், சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு தருகிறீர். இன்றைக்கும் உங்கள் முகம் இன்னொரு முறை என் மேலே எங்கள் மேலே பிரகாசிக்கட்டும் அப்பா. உங்கள் முகத்தின் ஒளியினால் எங்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். அந்த ஒளி எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே ஜீவன் கடந்து வரட்டும். ஒரு விடுதலை கொடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்டும் இரட்சகருடைய நாமத்தினாலே. Our loving Heavenly Father, you love us so much. Even today, we pray that the brightness of your glory would shine upon our faces, would shine into our lives, into our body, soul and spirit, and that through the Lord Yeshua, a great deliverance would be meted out. In Jesus' name we pray. Amen. அருமையான நண்பர்களே, 68வது செய்தியிலிருந்து அந்த இடரலை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். From the message 68 onwards, we've been meditating on the scandalizo அல்லது entrapment, how the enemy is using traps to trap mankind, to take them with him to hellfire. இன்றைக்கு நம்ம அதன் அடிப்படையில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அந்த கடந்த 6 செய்திகள், இன்றைக்கு 7வது செய்தி இந்த தலைப்பில், இந்த துணை தலைப்பில் எப்படி இந்த இடரலை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே இடரல் இல்லாதபடி தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். So today we are going to see, again we are meditating on Mark 9:42 to 50. We are going to meditate on a parable which the Lord Yeshua taught in Matthew 22. இயேசு அருமை இரட்சகர் நல்ல போதகர் மத்தேயு 22 அவர் கற்றுக் கொடுத்த ஒரு அந்த பேரபிளிலிருந்து, அந்த ஓமையிலிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 முதல் 13 வசனங்கள் மத்தேயு 22. இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வேதத்தை பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த சத்தியங்கள் அந்த இஸ்ரவேலருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தின் சத்தியங்களை அறிந்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மூலமாக சகல தேசங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க அதை தவிர விட்டு விட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இந்த வாய்ப்பு முழு உலகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரோதாத்தியார் என்று சொல்லப்பட்ட நமக்கும் ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் விதிமுறைகள் என்று ஒன்று இருக்கிறது, சில அடிப்படை விதிமுறைகள். அதை விட்டு விட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. See, in the Old Testament, the opportunity to receive the truth, to know the truth and to benefit from the truth was given to the Israelites. They could know the truth and they could be kingdom people. And through them, the blessing could go to other nations as well. But when the Lord Jesus came to the earth, this privilege is now open to whole mankind. The so-called Gentiles also now able to enter into the kingdom, into life eternity. Amen. But there are certain basic principles and requirements and we cannot bypass that. So let's meditate further. கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், சில விதிமுறைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷனிலே சுத்தம் பரிசுத்தம் தேவை. நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு, என்ட்ராப் பண்ணுறதுக்கு, பொறி வைத்து பிடித்து நம்மை அவனோடு கூட நரகத்துக்கு இழுத்து செல்வதற்கு தீய சக்திகள் வேலை செய்கிறது. ஆனால் இயேசுவின் உதவியோடு நம்ம இதிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் என்பதை பார்த்தோம். We saw how the enemy, he wants to entrap mankind, even God's children, deceive them and take them to hellfire with him. But we saw how the Lord Yeshua, in his kindness, he is shining upon our lives, giving us his truth and knowledge, and he is delivering us from such traps. Amen. அப்போ நம்ம கடந்த செய்திகளை பார்த்தோம், அந்த உள்ளான மனிதன், பழைய மனுஷனுடைய இச்சை ஆசைகளோடு அந்த மனுஷனுடைய செய்களை நம்ம அழித்து போட வேண்டும். அந்த பழைய வஸ்திரத்தை களைந்து போட வேண்டும். நம்மை ரட்சித்திருக்கிற, நம்முடைய சிருஷ்டித்திருக்கிற இயேசுவின் சாயலே உருவாக்கப்பட வேண்டும். அந்த புதிய சாயலை நம்ம தரித்து கொள்ள வேண்டும், புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். So in this story that really happened, a king, certain king is arranging for the marriage of his son.
தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை அந்த ராஜா ஒழுங்கு செய்கிறார். முதல்ல என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஊழியக்காரர்கள் போய் எல்லாரையும் அழைக்கிறாங்க. ராஜாவுடைய மகனுக்கு திருமணம், நீங்கள் எல்லாம் வரணும், உங்களுக்கு அழைப்பு. ஸோ தி இம்பார்ட்டன்ட் பீப்புள் ரிசீவ் த இன்விடேஷன் அண்ட் தே ஆர் இன்வைட்டட் ஃபார் த வெட்டிங் ஆஃப் த கிங்ஸ் சன். The king is so good and he is planning well ahead. So he is sending again an invitation, second time, saying, everything is getting ready, please come for the wedding of my son. என் மகனுடைய திருமணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறை கூட அவர் அழைப்பு அனுப்புகிறார். But what happened, we read in verse 5, Matthew 22, they made light of the invitation and they went to their own business. பாருங்க, இந்த ஒரு பெரிய ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு, இதை குறித்து அவங்க ஒரு பொருட்படுத்தாமல் அவங்கவுங்க வேலைக்கு பின்னால் போயிட்டுருக்காங்க. நம்ம ராஜாவாச்சுதே, அவருடைய மகனுடைய திருமணமாச்சே, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு என்று சிந்திக்காமல் அதை அவங்க ஏளனப்படுத்தி விட்டு தங்கள் காரியமாக அவங்க ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறார்கள். சரி. ஸோ in verses 6 and 7 we find some of them, they treated the servants spitefully and killed them. பாருங்க, சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கூப்பிட போன ஊழியக்காரங்களை நன்மை சொல்லி அவங்கள வரவேற்க போனவங்களை கொன்றிருக்கிறார்கள். இது அந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த சம்பவங்களை அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார் இயேசு. தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினார். The Lord sent many prophets to the Israelites, bringing the truth. And mankind somehow, because of the deception of the enemy, they choose lie rather than truth. மனுக்குலம் என்ன செய்யுதுன்னா பாருங்க, இந்த சத்துருவுடைய அந்த வஞ்சனையினால உண்மை சத்தியம் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவங்க அதை வெறுத்து தள்ளி அவங்க பொய்யை தெரிந்து கொள்கிறார்கள். அது அவங்களுக்கு கேடு விளைக்க வைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட சத்தியத்தை மட்டும் வெறுக்கல, சத்தியத்தை கொண்டு வருகிறவங்களே அவங்க வெறுக்கிறாங்க. இன்றைக்கு இது நடக்கிறத பார்க்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்கள் மனிதனுக்கு பிடிக்காது. அவர்களை அடிக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை ஏளனப்படுத்த வேண்டும். எங்களுக்கு இது தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்ல வேண்டும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் ஆல்சோ டன். They have hurt themselves by rejecting the truth, rejecting the invitation, and also the servants of God who brought this truth or invitation to them. அப்போ ராஜா என்ன செய்கிறார்? He sent his armies, destroyed the murderers and burnt up their city. ராஜாவுக்கு கோபம் வருகிறது, அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த கொலைபாதகர்களை என்ன செய்கிறாரு? அழித்து அவங்க பட்டணங்களெல்லாம் அவர் எரித்து போடுகிறார். ஸோ த கிங் ஹேஸ் த ரைட் டு டூ தேட் அட் திஸ் மூமெண்ட். அண்ட் நவ் த வெட்டிங் இஸ் கெட்டிங் ரெடி. சரி, அங்கே 8வது வசனத்தில் வெட்டிங் இஸ் ரெடி, தோஸ் ஹூ ஆர் இன்வைட்டட் தே ஆர் நாட் வர்த்தி. அப்போ அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவங்க அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவில்லை. So what does the king do? He says in verse 9, go to the highways and invite. அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, பெரு வெளிகளில் போய் அங்கே போய் யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவன் என்ன முடவனோ குருடனோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனை கெட்டவனோ அவனை கூட்டிகிட்டு வாங்கப்பா, ராஜாவுக்கு மகனுடைய திருமணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. Now in verse 10, the wedding hall was filled with guests, both good and bad. இப்போ அங்கே திருமண வைபவம் நடக்கிற அந்த இடம் அங்கே எல்லாம் நிரங்கி இருக்கிறது. மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்களுடைய ஊழியக்காரர் போய். இப்போ ராஜா பார்க்க வர்றாரு. அங்கே ஒரே ஒரு விதிமுறை தான் இருந்திருக்கிறது, நல்லவனா கெட்டவனா, ராஜாவுடைய மகனுடைய திருமணத்துக்கு ஒன்று அன்போடு ராஜா அழைத்து ஆகிவிட்டது. அவர் நீ குறை உள்ளவனா குருடனா முடவனா உன் வாழ்க்கை எப்படி இருந்து அதெல்லாம் அவர் மறைத்து விட்டு ஒரே ஒரு காரியம், ராஜாவுடைய திருமணத்துக்கு மகனுடைய திருமணத்துக்கு வரும் பொழுது அங்கே உள்ளால் நுழையும் பொழுது ஒரு துணி, அங்கே ராஜ வஸ்திரம், அங்கே ஒரு வஸ்திரம் ராஜா கொடுக்குற ஒரு வஸ்திரம் இருக்குது. அதை நீ உன்னை பழைய வஸ்திரத்தை போட்டுவிட்டு இந்த புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு கல்யாணத்துக்குள்ளே வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிக்வயர்மெண்ட், irrespective of background, how your past was, how you are, doesn't matter. You come, as you enter into the wedding hall for the marriage of the king's son, king would be providing a certain garment. So you have to throw away your old garment, wear this new garment and enter into the wedding hall. That's all. சரி, அப்போ அங்கே ராஜா உள்ளால் பார்க்குறார். verse 11, king came in to see the guests. He found someone who did not have on him the wedding garment.
எல்லாரும் அந்த ராஜா கொடுத்த அந்த வஸ்திரத்தை, அந்த விதிமுறையை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு அவர் கொடுத்த அந்த புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இங்கே உள்ளால் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஒருவனுக்கு அது பிடிக்கல. இல்லை நான் அந்த என்னுடைய பழைய வஸ்திரத்தோடு தான் வருவேன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, ராஜா வந்து அங்கே 12வது வசனம், Matthew 22, "Friend, how did you come here without a wedding garment?" எப்படிப்பா, நான் தான் உன்னை எப்படிப்பட்டவன் கூட பார்க்கல, உன்னை இலவசமாக உள்ளே விட்டுருக்கிறேன். ஆனால் நான் அந்த ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறேனே, அந்த ராஜா கொடுக்குற அந்த வஸ்திரத்தை நீ உடுக்காமல் எப்படிப்பா உள்ளால் வந்த? அப்போ பதில் சொல்லாமல் இருக்கிறான். He was speechless. Now it's a terrible judgment there. Verse 13, "King told the servants, binding hand and foot, take him away, cast him into outer darkness, there will be weeping and gnashing of teeth." அவனை பிடிச்சி கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த புரளான இருளுக்குள்ளால் அவனை தள்ளுங்க அப்படிங்கிறார். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார் இல்லையா, உன்னுடைய ஒரு உறுப்பு உனக்கு இடரல் உண்டாக்குன்னா அதை அழித்து போடு. உள்ளான மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த உள்ளான இச்சை, அந்த பழைய மனுஷனுடைய அந்த குணங்கள், அதை திருப்திப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த பழைய மனுஷனாகி அந்த பழைய வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதை விட்டுவிட பிரியமில்லாது இருக்கிற ஒரு நிலைமை. அந்த பழைய மனுஷனை அப்படி வெறுத்து தள்ளி அந்த உலக கிரியைகளை நடப்பிக்க வாஞ்சிக்கிற அந்த உறுப்புகளை அழித்து அல்லது அதை அடக்கி அந்த பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு தருகிற நீதியின் வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு இயேசுவின் சாயலிலே அவருடைய அறிவிலே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்கிறது, அந்த புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்கிறது. அதற்கு ஒப்பிட்டு இதை நம்ம பார்க்க முடிகிறது. We find a very striking resemblance between what we have been learning till now and this. Now the gospel is given to all mankind, anyone, irrespective of their caste, their religion, their past life, their social status, their economic status, their educational status. இன்னைக்கு இந்த உலகத்தில் படித்தா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், மதத்தை பின்பற்றலாம், பின்பற்றாதவங்களா இருக்கலாம், ஜாதி உயர்ந்ததாக இருக்கலாம், தாழ்ந்ததாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் நல்லா படித்து செல்வத்தால் உயர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களாக இருக்கலாம். யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given this invitation to enter into the kingdom, to partake in the wedding feast of the King Son. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு பங்கு பெறும்படியா, நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியா அழைப்பு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். We open our heart, accept the invitation, come. But then there is one requirement. We have to put off the old man. With the old man we cannot enter into the kingdom. அந்த பழைய மனுஷனையும் பழைய மனுஷனுடைய கிரியைகளையும் நடப்பித்து கொண்டே நித்திய வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. அப்போ அதை ஒரு தீர்மானம் எடுத்து, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்கு இலவசமாக கிடச்சிருக்கு, நான் எப்படி இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் அறைய வைத்த என்னுடைய பழைய மனுஷனை நான் தரித்து கொள்ள முடியும், அவனுடைய ஆசை இச்சைகளுக்கு நிறைவேற்றி கொண்டே இருக்க முடியும்? தீர்மானம் எடுத்து அதை அழித்து போட வேண்டும். So we have to come to a point where we have to realize, oh, my old man, old nature is the one that took Jesus to the cross. Now I cannot continue to live pleasing my old self. And I am going to throw away this old garment. I am going to wear the new garment, a new man created in the image of Jesus. This has to be there. இதுதான் அங்கே ஒரு அடிப்படை தேவை. இந்த உள்ளான பரிசுத்தம் அது வெளிப்படையாகவும் தோன்றும். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ரட்சிப்பின் அடையாளமாக காணப்பட வேண்டும். இயேசு எல்லாம் கொடுத்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், முடியாது. நம்ம எச்சரிக்கப்படுறோம், தவறான போதனைகளை கேட்டு நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்ம முதல்ல சொன்னோம், சத்தியத்தை மனிதன் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை, கசப்பாக இருக்கிறது. சத்தியத்தை கொண்டு வருகிறவர்கள் அவனுக்கு பிரியம் இல்லை. தங்களுக்கு பிரியமான விதத்திலே சத்தியத்தை புரட்டி ஒரு பொய்யை கொண்டு வந்தால் அதை மனிதன் எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறான். உன் இஷ்டப்படி வாழலாம்ப்பா, நீ என்ன வந்தாலும் நீ நரகத்துக்கு போக மாட்டேன், அங்கே போனால் கூட ஒன்று பிடிச்சி இழுத்துருவார், பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார். அப்படி நம்ம இயேசு நமக்கு போதிக்கவில்லை. இதெல்லாம் சத்துருடைய பொய், அவனுடைய வஞ்சனை. இதுக்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும். We have to escape the deception that is there in the world through the enemy. He somehow wants to deceive mankind. நம்ம அந்த ட்ராப்பில், ஸ்கேண்டலிசோவில், அந்த பொறியில், கண்ணியில் விழுந்து விடக்கூடாது.
ஒரு மிருகத்துக்கு கண்ணுக்கு முன்னால் கண்ணி வச்சா அதில் போய் அது விழுமா? Do you think an animal will fall into a trap? If you lay the trap in its eyesight, it will escape. Only when you keep it without it knowing it, it falls into it unknowingly. அறியாம தான் அந்த மிருகம் அந்த தவறு அந்த 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 கண்ணியில் போய் விழுந்து விடுகிறது. இப்போ நம்ம மனுஷன் அதை விட எவ்வளோ மிகவும் உயர்ந்த மனிதன், நம்ம எவ்வளவு அதை விட கவனமாக இருக்க வேண்டும், நம்முடைய நித்திய வாழ்வு எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ அங்கே தொடர்ந்து சொல்கிறார், ஃபார் மெனி ஆர் கால் பட் ஃபியூ ஆர் சோசன். நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதிலிருந்து தெரிந்தெடுக்கப்படுகிற நிலைமைக்கு வர்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேராக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். மெனி ஆர் கால், the call is there for everybody, but those who are willing to humble themselves and take this simple step of faith and take a decision to throw away the old man, to put on this new man, very few are doing that. That's what the truth is telling us. So it says in Hebrew 12:14, follow peace with all men and holiness, hagiosmos, purity, sanctification, without which no man shall see the Lord. நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நித்திய வாழ்க்கைக்குள்ளால் போயிடலாம், தேவனை தரிசிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. ஜூட் 1:22 and 23, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, as long as you are in this world, you have to be safe and also save some people, be instruments through whom some people can be saved from this hellfire. பயத்தோடே ரட்சித்து நம்மளும் விழுந்துடக்கூடாது, மற்றவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு அது ரொம்ப பயபக்தி, பயம் தேவைப்படுகிறது. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தாளுங்கள் அப்படி இருக்கிறார். See, you have to reject outright a garment that is stained by the flesh. The inner man with all his evil desires, the old man, we cannot allow the garment to be stained by that. We have to just outright reject that. We have to hate that. அதை ஒரு இரக்கம் காட்டாமல் கையை காலை கண்ணை வெட்டுற மாதிரி, அதை பிடுங்குற மாதிரி அதை நீங்கள் வெறுத்து தள்ளி அதை அழித்து போடுங்க. இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். மாம்ச சரீரத்தில் உள்ள கையை காலை வெட்டி கண்ணை பிடுங்கிறதுனால இந்த பரிசுத்தம் வராது. ஆனால் உள்ளான மனுஷனில் இது நடக்கும் பொழுது வெளிப்படையாகவும் இந்த பரிசுத்தம் வெளிப்படும். ஆமேன். அப்போது ரோமன்ஸ் 8:13 இதை பாருங்கள். ரோமன்ஸ் 8:13, மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். So you live according to the old man, the fleshly desires, you will not be able to come into salvation or full salvation or eternal life. சாவீர்கள், மாம்சத்தின் படி படைத்தால் அதன் முடிவு மரணம்தான். You live according to the flesh, the end is death. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதான் இயேசு சொன்னது. அழிக்க வேண்டியது அழிக்கணும். ஆவியானவர் உதவி செய்கிறார், இயேசு உதவி செய்கிறார். அந்த ஆவியானவருடைய உதவியினாலே, with the help of the Holy Spirit, if you destroy the works of the flesh, then you will enter into life. பிழைத்துக் கொள்வீங்க. You will escape death, eternal death. கலாத்தியர் 6:7 முதல் பகுதி, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். Don't be deceived. See, God is not mocked. You cannot skip the principles of God, receive a lie, follow the lie, live a lie, and then expect to enter into life. That's not possible. God is not mocked. God is holy. And He is not telling a lie to us. He is telling the truth. And knowing the truth, we need to follow the truth. அப்போது இதில் ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்னன்னா, என்னடா என்னை பற்றி பாவி 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 நீ போக மாட்டா அப்படி சொல்கிறாரா? இல்லை, சத்தியத்தை சொல்கிறார். நான் உன்னை ரட்சித்துட்டேன், முழு ரட்சிப்புக்கு வேண்டி எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தாகிவிட்டது. ஆனால் நீயும் இதை உணர்ந்து இதுக்கு ஒன்றை ஒப்பு கொடுக்க வேண்டும்னு தான் சொல்கிறார். உதவி வேணுமா? பலவீனனாக இருக்கிறான்னா, நான் இயேசுவே நான் பலவீனனாக இருக்கேன், என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு, நான் உனக்கு உதவி கொடுக்குறேன். நான் உன்னை குற்றஞ்சாட்டி நீ பாவி நீ பரலோகத்துக்கு வர முடியாது அப்படி சொல்கிறதுக்காண்டி இயேசு வரல. He did not come to condemn the world, to judge the world. He came to save the world. உனக்கு முன்னால் இதுதான் இருக்குப்பா, ஜீவனுக்கு போனா இதான் வழி, இந்த வழி போனால் அது மரணம், அது உண்மையை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. வழியை காட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த வழியில் நம்மளோடு இருந்து கரம் பிடித்து நம்மளை நித்திய வாழ்வு வரைக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு அவர் வந்திருக்கிறார். So he not only came to show the way, to tell the truth, say if you go here this is eternal fire, you follow this path, this is eternal life, and to condemn you, no. He came to save.
Once we accept the truth, dedicate ourselves to follow the true way, He is there to help us every day. So, creation of this new man inside us, it's not a matter of a moment, it's not a matter of days, weeks or years, it's a whole lifetime process. நமக்குள்ளால இயேசுவின் சாயலிலே அந்த புதிய மனிதன் சிருஷ்டிக்கப்படுறது, பழைய மனுஷனை களைந்து போடுறது, இது ஏதோ ஒரு வினாடியில் ஒரு நாளில் முடிந்து போகிற காரியம் இல்லை. அதற்கான தீர்மானத்தை ஒரு நாளில் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம், வாழ்க்கை பூரா நம்ம மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். Amen. So we make the decision at one point, then we continue in that process and He is faithful to complete it. Shall we pray? பரலோக தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களை கெட்டவங்களா நல்லவங்களா அப்படின்லாம் பார்க்கல. யாராக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருந்தால் இயேசுவேன்னு கூப்பிடும்போது இயேசுவின் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுறீங்க, ரட்சிப்பை தர்றீங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர்றீங்க. ஆனால் நாங்கள் பழைய அந்த குணத்தோட மனுஷனோட ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர முடியாது. பழைய மனுஷனை, அந்த பொல்லாத இச்சைகளை நாங்கள் அழித்து போட வேண்டும். அதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. நன்றி. Father, we thank you for your great call to life, eternity, eternal life. You have given it to us through the Lord Jesus, that anybody can call upon your name and be saved, to be cleansed, to be forgiven, to be made a child of God. But you are also telling us that we need to put away the old man with all his evil desires, put away the old garment and put on the new man, new garment, created in the image of Jesus. So today, as your people accept the truth, open their lives to the truth, bless them in Jesus' name. உடைய பிள்ளைகள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு தங்களுடைய இதயங்களை திறக்கும் பொழுது, தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவர்கள் உதவிக்கரம் பெற்றுக்கொள்வார்களாக. ஆவி ஆத்மா சரீரத்திலே இயேசுவின் நாமத்திலே வருகிற சௌகரியம் கடந்து வருவதாக, மகிழ்ச்சி கடந்து வருவதாக, நம்பிக்கை கடந்து வருவதாக. Let a new measure of strength, faith, joy enter into the lives of people who see the truth and who receive the truth. Lord Jesus, you said, I am the way, the truth and the life. நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம், பழைய மனுஷனை களைந்து போடுகிறோம், உம்முடைய சாயலிலே புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்படட்டும். இங்கே வாழ்க்கை பூரா உம்மை பற்றி கொள்ளுகிறோம், நீங்களும் எங்களை பற்றி கொண்டு நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு சேர்ப்பீங்க என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை, உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு நாமத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆவி ஆத்மா சரீரத்திலே சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் வருவதாக, ஒரு நம்பிக்கை வருவதாக, உங்கள் ஒளி அவங்க மேலே பிரகாசிப்பதாக. Whatever situation your people are in, they are crying out to you, the name of the Lord Jesus, Yeshua, let light shine upon them into their lives. Deliver them, Lord. Lift them up. Lead them safely to eternal life. Thank you, Father, in Jesus' name. Amen. அருமையான நண்பர்களே, நம்ம ஆத்தும நண்பர் இயேசு சத்தியத்தை சத்தியமாக தர்றவர், சத்திய பாதையிலே நம்மை நடத்துகிற சத்தியபரன். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆமென். ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஜாதி உயர்ந்ததா இருக்கலாம், தாழ்ந்ததா இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில் நல்லா படித்து செல்வத்தால் உயர்ந்தவங்களா இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், யார் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV.